Blessing on the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6:9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். You use this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptation into temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜெபனியா 2ஆம் அதிகாரம். வசனம் 1 முதல் 15 வரை. Zephaniah chapter 2 verse 1 to 15. verse 1. விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் விழுந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உட்கிரம கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் Gather yourselves and to gather ye. Gather to gather. Ho nation not and desire. வசனம் 2. நீங்கள் உங்கள் உயர்த்த ஆராய்ந்து சோதியுங்கள். Before this declare bring forth, before the day pass as the calf, before the friends anger of this Lord and come upon you, before the day of the Lord and anger come upon you. வசனம் 3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையாய் தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். Seek you the Lord, all you may of the earth, which have the word,
is and judgment seek the rightnesses, seek meekness, it may be you shall be hid in the day of the Lord's anger. வசனம் 4. கத்சா குடியேற்ற அஸ்கலோ பாழாகும், அஸ்ரோத்தை பட்ட பகலிலே பற்கடிப்பார்கள், எக்ரோன் வேரோடு பிடுங்கப்படும். For the Gazan shall be and forsaken, and the Ascalon a desolation. They shall drive out as at the noonday day, and Arakan shall be and rooted up. வசனம் 5. சமுத்திர கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு ஐயோ, பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தையே உனக்கு விரோதமாய் இருக்கிறது, இனி உன்னிலே குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். Who unto these inhabitants of the sea curse the nation of these charioteers? The words of the Lord is against you, O Canaan, this land of the Philistines. I will even destroy thee, that there shall be no inhabitants. வசனம் 6. சமுத்திர கரை தேசம் மேப்பர் தங்கும் குடிகளும் ஆட்டு தொழுவங்களும், and the sea coast and shall be and dwellings and goatages for the shepherd and floods for flocks. வசனம் 7. அந்த தேசம் யூதா தேசத்தாரில் மீதியானவர்களின் வம்சமாகும், அவர்கள் அவ்விடத்திலேயே மந்தையை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பையே திருப்புவார். And the cursed and shall be for this remain of this house of the Judah, say, they shall and feed, and thereupon in this house of the Ascalon shall and they lay down in the evening, for the Lord and their God shall and visit them, and turn away their captivity. வசனம் 8. மோவாப் செய்த நிந்தனையும், அமோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன துஷணங்களையும் கேட்டேன். I have heard this reproach of this Moab, and the revilings of these children of the Ammon, whereby they and have the reproached my people and the magnified themselves against their brother. வசனம் 9. ஆகையால் மோவாப் சோதோமை போலும், அமோன் புத்திரரின் தேசம் குமராவைப் போலுமாகி கஞ்சேரி பாடரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாலுமாயிருக்கும். என் ஜனத்திலே மீந்தவர்கள் அவர்களே, கொள்ளையிட்டு என் ஜாதியிலே மீதியானவர்கள் அவர்களே சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். Therefore, as I live, said the Lord, and asked the God of Israel, surely Moab shall be as Sodom and the children of the Ammon, as the Gomorrah, even and the breedings of the netless, and the silt pits, and the perpetual desolation, and the reserve of my people shall spoil them, and the remnant of my people shall and possess them. வசனம் 10. அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்திற்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடியினால் இதுவே அவர்கள் அகங்காரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும். These shall and they have the for their and breeds,
because they have the reproached and magnified themselves against the people of the Lord of the earth. வசனம் 11. கர்த்தர் அவர்கள் மேல் கொடியாயிருப்பார், பூமியில் உள்ள தேவர்களே எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். அப்பொழுது தீவுகள் உள்ள சகல ஜாதிகளும் அவர்கள் தங்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார்கள். The Lord I will be tremble unto them, for he will and fames all the gods of the earth, and the man shall and worship them, every one for his and place, even all the isles have this heathen. வசனம் 12. எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தினால் கொலை செய்யப்படுவீர்கள். The Ethiopians also he shall be slain by me sword. வசனம் 13. அவர் தமது கையை வடதேசத்திற்கு விரோதமாக நீட்டி அசிரியாவை அழித்து நினைவேயை பாழும் வனாந்தரமாக கொத்த வறட்சியுமான ஸ்தலமாக்குவார். And he will and stretch out his hands and against the north and destroy Assyrians, and I will and make an Nineveh a desolation and dry like a wilderness. வசனம் 14. அதன் நடுவிலே மந்தைகளும் ஜாதியான சகல மிருகங்களும் படுத்துக்கொள்ளும். அதனுடைய சிங்காரங்களின் மேலே நாரையும் கோட்டானும் ராத்தங்கும் பலகணிகளில் கூவுகிற சத்தம் பிறக்கும். வாசப்படிகளிலே பல்கடிப்பு இருக்கும். கேதுரு மரங்களின் மச்சை திறப்பாக்கி போடுவார். And flocks shall and lay down in this midst of here all these best of the nations, both the Cameroon and Eboth, and shall and lodge in the upper lintel of it there and voice, and shall sing in the widowman's. Desolation shall be in the threshold, for he shall and won't cover this Kedur's work. வசனம் 15. நாத்தான் என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தன் இதயத்திலே சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களிகூர்ந்திருந்த நகரம் இதுவே. அது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமாய் போய்விட்டதே. அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். This is this rejoicing city that and dwelt and carelessly, that and said in ear and heart, I am, and there is no need be said me, how is he become a desolation, a place for and be as to lay down in the every one that and passeth by here shall ease and work his hands. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் காலையில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சண்டை போட்டுக்கிட்டாங்க. நடுவில் நான் போனதுக்கு, நீ வராத சண்டைக்கு வந்தனா நான் உன்னை இப்போவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன். நீ வீட்டை விட்டு போய் வீட்டிலேருந்து விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ போனதும் சரியில்லை, இப்போ இருக்கிறதும் சரியில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், ஒரு பைக் வாங்கியிருக்கேன், அதுக்கு டிவி கட்டின்னு இருக்கேன். ஆனால் லேட் பேமெண்ட்டாக போயின்ட்டுருக்கு. அதே மாதிரி அந்த காருக்கு பார்க்கிங் எங்கள் வீட்டில் நான் நிப்பாட்டலை. ஆனாலும் என் தங்கச்சி புருஷனும் சண்டை போட்டிருக்காங்க. அந்த காரணத்து நிமித்தமாக நான் இங்கே நின்றுதான் என் வண்டிக்கு எதனா பிரச்சனை வரும்னு சொல்லி தான் நான் ஒரு பார்க்கிங்கில் போட்டு வச்சுருக்கேன் சேஃப்டியாக. அது இல்லாமல் அந்த இடத்துல வெயில், என் வண்டி கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா செலவு எனக்கு ஆயிருக்கு. இப்போ வர ஜனவரியோட டீவ் முடியுது. 5 லட்ச ரூபா நான் வெயிலில் விட்டு அது ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு, காசை கட்டி பார்த்துக்கிறதுக்கு நல்ல ஒரு வாடகை வீடாச்சுன்னா பார்க்கணும்.
அதுவும் சர்ச்சு பக்கத்துலேயே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா. அதனால் வந்து வீட்டிலேருந்து நான் வெளியே ஏறுற மாதிரி கணக்கு. நான் சொல்லிட்டேன் எங்கள் அப்பாட்ட, டியூ முடிகிற வரைக்கும் தான் இருப்பேன், டியூ முடிஞ்சு எல்லாத்தையும் பேமெண்ட்லாம் கிளியர் பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு விட்டு சர்ச்சு பக்கத்துலேயே வாடகை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வாடகை வீட்டுக்கு இதுக்கு போகணும் அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல போயிடலாம் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மா சிறுக சேர்த்து வச்சு தான் 35,000 காணிக்க. அதுக்கு இந்த காணிக்கையை எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா நம்பி கொடுத்தாங்க. எங்கள் அப்பா ஆல்ரெடி ஏமாற்றுவார், நல்லா கரெக்டான கணக்கு கொடுக்க மாட்டார் ன்றது வந்து தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா சின்ன வயசுலேயே நான் வந்து ஒரு பைக் வாங்குறதுக்கு எங்கள் அப்பாட்ட காசு கொடுத்தேன். அந்த காசை என்ன பண்ணார்னா செலவு பண்ணிட்டார். அப்போ நான் வெஸ்பான்னு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். செலவு பண்ணிவிட்டு என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆச்சு, நான் அந்த பைக்கை வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து எங்கள் அப்பாட்ட கொடுத்தேன். இந்த காசை என்ன பண்ணிட்டாருனா, உனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு, அந்த காசு அத்தனையும் அதுக்கே செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கு இதுக்குன்னு என்னோடய மன உளைச்சல். அதனால் அவர்கிட்ட அந்த மாதிரி அவர் சொன்னனால நான் என்ன பண்ணேன்னா, வீட்டை விட்டு போனேன் வெளியே. கஷ்டப்பட்டு சேர்த்து எங்கள் அப்பா எனக்கு வந்த சண்டைக்கு போனேன். அப்போ வீட்டில் இல்லை. திருப்பி வீட்டுக்கு வரும்போது என் கையில் 30,000 இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு 13,000 19,000 சேல்ரி, 2 வேலை, பேங்க் ஒர்க்கும் பண்ணணும், ஏடிஎம்மில் கேஷ் ஃபில் பண்ணணும், 2வது ஒர்க் வந்து வண்டியும் ஓட்டணும். இந்த 2 ஒர்க்கு நான் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சேல்ரி கொடுத்தாங்க. அது குறைஞ்சபட்சம் 30,000 தரணும். ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 19,000 சேல்ரி கொடுத்தாங்க. அப்படி நான் சேல்ரி வாங்குறதுனால அந்த காசு என்கிட்ட இருந்து கொரோனா டைமில் அந்த சேல்ரியும் கம்மி பண்ணிட்டாங்க, வேலையை வாங்கிக்கிட்டாங்க, சேல்ரி கம்மி பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனிக்கு நான் போயிட்டு வர்றதுக்கும் எனக்கு தூரமாக இருந்தது, போக முடியல. ஃபஸ்ட்டு நான் அங்கேயே வீடு பார்த்து அங்கேயே பேச்சுலராக இருந்தேன். அப்போ தான் இந்த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லாட்டர்-டே செயின்ட்ஸ் சர்ச்சுக்கு போனேன். அப்புறம் என்னாச்சு, இந்த 30,000 இருக்குது, இந்த 30,000 வச்சு ஒரு வண்டி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு 30,000 ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஜம்போ லோன் சொல்லி அதில் ஒரு 70,000, மொத்தம் எவ்வளோ, 1,00,000 என்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணேன், அதில் ஒரு 20,000. இதெல்லாம் வச்சு ஒரு பயனுள்ள ஒரு வண்டி நான் வாங்கினது தான் குவிட். இப்போ வர ஜனவரியோட டியூ முடியுது. இப்படி நான் வாங்கினது, அதுவும் அந்த வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் நான் வாங்கலை. வீட்டு வாடகை, செலவு போக, அப்புறம் எங்கள் வீட்டுக்கு நான் அங்கேருந்து வேலை செஞ்சுருக்க இடத்துலையே வாஷிங் மிஷின், ஏசி பாதி காசு போட்டு வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் சிம்மினி, ஃபேபர் சிம்மினி, ஃபேபர் அடுப்பு, அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஐஃபோனு, அப்புறம் எனக்கு ஐபேடு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் நிறைய செலவு பண்ணியிருந்தேன். வீண் செலவுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அது தேவை தான் எனக்கு. இப்போ இந்த தேவையான செலவில் தான் இப்போ நான் அந்த ஐபேட் கூட ரெக்கார்ட் பண்ணுறது இந்த இதுலேருந்து தான். அங்கே போயும் நீ ஒழுங்காக இல்லை, இங்கே திருப்பி வீட்டுக்கு வந்தால் ஒழுங்காக இல்லை, உன்னால் தான் சண்டை வருது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு திட்டினார். திரும்பி உன்னை இப்போ நீ எதனா பேசுனா திரும்பி நான் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் திருப்பி நான் அவரை சொல்லிட்டேன், நீ ஒழுங்கு மாதிரியே தான் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு ஓடிடு, உங்கள் அண்ணனுக்கு தான் நீ நிறையா செலவு பண்ணுறதுக்கு, ஆனால் ரிட்டன் எங்களுக்கு வரல அப்படின்னு நான் திருப்பி பதில் சொல்லிட்டேன். அந்த வார்த்தைலாம் வரும்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், வீட்டை விட்டு நான் போயிடுவேன், திரும்பி நான் போயிடுவேன். ஆனால் உங்கள்கிட்டேருந்து எனக்கு எந்த சொத்தும் வேணாம், எந்த சுகமும் வேணாம். நீங்கள் என்னை பெற்றீங்க, இப்போ வரைக்கும் 35 வயசு வரைக்கும் எனக்கு உணவு ஆகாரம் கொடுத்ததுக்கெலாம் நான் ரிட்டன் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என் மனசில் வச்சுருக்கேன், சொல்லலை. இதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு ஒரு 5-6 லிட்டர் கேன் வாங்கி போட்டேன். அதுக்கு எதுக்கு வாங்கி போட்டேன்னா, அந்த வாஷிங் மிஷின் நல்ல தண்ணியில் தான் துவைக்கணும் துணியை அப்படின்றதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி வீண் செலவுன்ற மாதிரி கணக்காயிடுச்சு. இப்போ இந்த வண்டி வாங்கினது கூட ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு தான். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 50 பேருக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். வண்டியை கற்றுக் கொடுத்தவங்களாம் நல்லா வண்டி ஓட்டி நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க, பயனுள்ளதாக தான் இருக்குது. இன்னும் நான் கல்யாணம் பண்ணலை, அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் எங்கள் அப்பா சொன்னார். ஆனால் நான் பண்ண போகிற பொண்ணு வந்து இந்த ஊர்லேயே கிடையாது.
ஒரு கல்யாணம் தான் பண்ண முடியும் வாழ்க்கையிலன்றது பைபிள்லேயும் போட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டு பண்பாடும் சரி, உலகத்தில் எல்லா இடத்துலையும் சொல்லப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா படுற இப்போ கஷ்டம் நான் பார்த்துட்டேன். எங்கள் அப்பா மாதிரி எங்கள் சொந்தக்கார பையன் கண்ணப்படுற கஷ்டத்தை நான் பார்த்துட்டேன். இந்த ஊரில் பொண்ணு எடுக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவுன்னு இருக்கேன். நிறையா பேர் கஷ்டத்தையும் பார்த்துட்டேன். அதனால தான் நான் இந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணலாம். அந்த பிஸ்னஸை வச்சு டிரைவராக யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, இல்லாட்டி யூரோப், இல்லாட்டி கனடா, இல்லாட்டி அலாஸ்கா, இல்லாட்டி ஆஸ்திரேலியா, எதனா ஊரில் போயிட்டு அங்கே போயிட்டு நான் போகணுன்ற ஊருக்கு போகணும், நல்லா சம்பாரிச்சு. அதுதான் என்னோடய நோக்கம். அதேமாதிரி என் தங்கச்சிங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஒருத்தவங்களுக்கு கார் வாங்கி தரேன்னு சொன்னேன். இதெல்லாம் கனவு எப்படி நிறைவேறனா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ்லேருந்து வர காசை எடுத்துகிட்டு ஃபாரின் போனால் மட்டும்தான் நடக்கும். இதுதான் என்னோடய வாழ்க்கை. ஆனால் இது இப்போ வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் டியூ முடிக்கிறதுக்கே 5 வருஷம் ஆயிடுச்சு காருக்கு. இதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு ஐடி ஃபைல் பண்ணணும், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். அந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கணும். இன்னும் சம்பாதிக்கவே ஆகலை. கார் மட்டும் தான் டியூ கட்டி முடிச்சிருக்கேன். அதுக்கு மிச்சம் சொச்சம் கெட்ட முடிக்க போகிறேன் அடுத்த ஜனவரியோட. இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு என் வாழ்க்கையில். இது மத்தியில் சண்டே சர்ச்சுக்கு போகணும். இது மத்தியில் பைபிள் ரீட் பண்ணணும். பைபிளும் ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிக்க போகிறேன். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி முடிக்கிற ஸ்டேஜ் வச்சுருக்கேன். புக் ஆஃப் மார்மன், டாக்டர் கவனன்ஸ் அண்ட் இந்த மாதிரி சில புக்ஸ்லாம் இருக்குது. இந்த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லேட்டர் சயின்ஸில் அந்த புக்ஸை ரீட் பண்ண முடிக்க போகிறேன். இதுக்கப்புறம் புதிய புக்ஸ்லாம் எப்படின்னா, ஜெமினி சர்க்கிளில் இருக்கிற அமெரிக்கன் சென்டரில் இருக்கிற புக்ஸ்லாம் வாங்கி ரீட் பண்ணுவேன். அதுக்கு மத்தியிலேயே ஆமிஸ் புக்ஸ் வாங்கி ரீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீட்டை நான் ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணேன். கிரவுண்ட் ஃப்ளோர், அப்புறம் அவுட்ரு வீட்டோட வெளிப்புறங்களையும் ஒயிட் வாஷ் பண்ணேன். அதுக்கு ஏஷியன் பெயிண்ட் வச்சு தான் யூஸ் பண்ணேன். அதோட செலவு டோட்டலாக 7000 ரூபா ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 1 லிட்டர் பெயிண்ட் தேவைப்படுது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அடிக்கலை, அவுட்ரு மொட்டை மாடியிலேருந்து டோட்டலாக அடித்து 7000 ரூபா கிட்ட செலவாயிருக்கு வரைக்கும். அது ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா 7000 ரூபாய்க்கு பெயிண்ட் அடிக்க கடவுளுக்கு இருக்க கொடுத்தார். நன்றி. இது மத்தியில் வருஷத்துக்கு ஒரு டைம் பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடித்தா வீடு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வீட்டில் எந்த ஒரு மழை நீர் ஈரநாம்பல்லாம் அடிக்காமல், அப்படி அடித்தாலும் அதை கிளியர் பண்ணிடலாம். அப்படின்ற மாதிரி கிளியராக வீடு வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாகவும் சுத்தமாகவும் இருக்கும். பெயிண்ட் அடிக்கிறது அழகுக்குன்னு சிலர் அடிப்பாங்க, அதுக்கு காசு நிறையா செலவு பண்ணணும். ஆனால் சுத்தமாக இருக்கிறதுக்கு அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். என் ரூம் கலர் கூட மாற்றிருப்பேன். ஃபஸ்ட்டு வேறு கலர், இப்போ ஒயிட் கலர். ஒயிட் பிடிக்கும். அதேமாதிரி அந்த ஃபாரினர் வீட்டுக்கு போனால் கூட அவங்க ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க வீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். கல்யாணம் நடக்கும், ஆனால் தமிழ்நாட்டு பொண்ணு கிடையாது. என்னோடய ஆசைலாம் யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவில் டச் பீப்புள், ஆமிஷ். என்ன ஒரு ஃபாரின் பொண்ணே இந்த ஊரில் தேடி வந்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபாரினர்களும் இந்த மாதிரி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. கஷ்டமான வாழ்க்கைன்றது எனக்கு தெரியும். உலகம் ஃபுல்லாக ரோபோ மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த ரோபோ வாழ்க்கையை மாற்றி நான் ஒரு எடுத்துக்காட்டாக ஆமிஷ் மக்கள் போய் வாழணும் தான் என்னோடய ஆசை. உதாரணத்துக்கு தேசியமணி அந்த ஃபாரினர்கிட்ட கேட்டாங்க, இப்படி ஒரு மக்கள் இருக்காங்களான்னு. அந்த ஃபாரினர்கிட்ட இருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க. இவரும் அந்த புக்ஸை படிச்சிருக்காரு. நான் சொன்ன அந்த விஷயத்தை அவரும் அவர் வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆசைப்பட்றாரு. அவரே சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.